என்ன பின்னாடி வரும் அப்படிங்கிறத முன்னாடியே அறியக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள். ஏன்னா இது காலப்புருஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா 8ஆம் இடம், அதாவது மறைபொருள் விஷயங்களை வந்து தேடி அறியக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் வந்து இந்த விருச்சிக ராசி நேயர்கள். ஓகேங்களா? ஸோ அதனால் இவங்களோட ஒரு விஷயம் இவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம கட்டாயமாக ஃபாலோ பண்ணலாம். கரெக்டான ஒரு ப்ரிடிக்ஷன் தான் இவங்க வந்து கொடுப்பாங்க நம்மளுக்கு. ஸோ அதை நல்லா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால அம்மாவோட ஹெல்த் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஒன்று அம்மாவோட ஹெல்த்தை நினச்சி நம்மளுக்கு ஏதாவது ஒரு கவலை ஏற்படும், இல்லை அம்மாவோட வாக்குவாதம் அதன் மூலமாக ஒரு மனக்கவலையை வந்து ஏற்படுத்தும். அதில் தெளிவாக இருந்துக்கோங்க. அதே போல் வீடு, வண்டி, வாகனம் விஷயங்களில் வந்து ஏதாவது ஒரு செலவு, வீண் விரயம் இதையெல்லாம் வந்து ஏற்படுத்தும். அதில் கவனம் பாருங்கள். ஸோ முக்கியமாக ஒரு சொத்து வாங்குகிறோம், ஒரு சொத்து விற்கிறோம் அப்படின்னாலுமே அதுலேயுமே நம்ம ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுல எல்லாம் சரிங்களா. பொதுவாக இந்த 4ஆம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. ஸோ படிக்கிற குழந்தைகளுமே வந்து படிப்பில் நல்ல கவனத்தை செலுத்தணும். ஓகேங்களா.